தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23 என்றும் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் விவரிக்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த தேர்தலில் பணப்பட்டுவாடா மற்றும் ஃப்ரீ பீஸை தடுக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது? மேலும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகரிக்க என்னென்ன நடவடிக்கை, தகவல்களை விவரிங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கின்றன. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைவரும் சென்று வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வியாழக்கிழமையில் தேர்தல் வரக்கூடிய வகையிலே இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களில் இருந்து பணியாற்றக்கூடிய தமிழகத்தை சார்ந்த வாக்காளர்கள் எல்லாம் வார இறுதி நாட்களிலே சொந்த ஊரில் ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில் தான் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வியாழக்கிழமையில் தேர்தல் நடைபெறுகின்றது ஏப்ரல் மாதத்தில். எனவே அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முதல் முறை வாக்காளர்கள் இந்த முறை பெரிய அளவில் பங்களிப்பு செய்ய இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதல் முறை வாக்காளர்களுடைய பங்களிப்பு ஆட்சியை தீர்மானிப்பதில் முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. முக்கியமாக தற்பொழுது தமிழகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் போட்டி களத்தில் எழுந்திருக்கக்கூடிய மும்முனை போட்டிகளுக்காக முதல் முறை வாக்காளர்களுடைய பங்களிப்பு தான் ஆட்சியை தீர்மானிக்கும் என்று முக்கிய கட்சிகளும் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கான விழிப்புணர்வு நடவடிக்கையும் தேர்தல் ஆணையத்தின் சார்பிலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றது. அதே நேரம் தமிழ்நாட்டை தவிர்த்து மேலும் சில மாநிலங்களில், மற்ற 4 இடங்களில் எல்லாம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறப் போகின்றது. அவற்றை பார்த்தோம் என்றால் கேரள மாநிலத்தை பொறுத்தவரை 9/4/2026 தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி கேரளத்தில் தேர்தல் நடைபெறுகின்றது. கேரள மாநிலத்தை பொறுத்தவரை அங்கும் தமிழ்நாட்டை போன்று சுவாரஸ்யமான ஒரு போட்டி களம் இருக்கின்றது. காங்கிரஸ், இடதுசாரிகள், பாரதிய ஜனதா கட்சி என்று ஆட்சிக்கு வருவதற்கான மும்முனை போட்டி அங்கு நிலவி வருகின்றது. கேரள மாநிலத்தில் இடதுசாரிகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள்.